Hi friends, welcome to my Dream Home and Life channel. இன்னைக்கு 4 வகையான க்ரீம் எப்படி நம்ம வீட்லயே செய்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கின் whitening க்ரீம், ஸ்கின் glowing க்ரீம், டார்க் சர்க்கிள் க்ரீம் and lip balm க்ரீம் எப்படி செய்றதுன்னு வாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் whitening க்ரீம். அது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு சாப்பாடு வடிகட்டின கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான், 1 வீக் அளவு தான் தேவைப்படுது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 1.5 வீக்ஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா அப்படியே தான் இருக்கும், கெட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேஸ்லின் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 3/4 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அந்த அளவு எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் அதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கடையெல்லாம் விற்கிது. அது 5 ரூபீஸ்லேருந்து 8 ரூபீஸ் வரைக்கும் தான் வரும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி இதிலெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஸ்கின் வந்து நல்ல ஒயிட்டனிங் அந்த மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் நைட் டைமோ இல்லை பகல் டைமோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறது கம்மியாகிட்டு உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒயிட் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்கின் க்ளோயிங் க்ரீம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆரஞ்சு பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் வந்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வரும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு தண்ணி மாதிரி ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வரும். அது கூட கொஞ்சம் தண்ணியை நீங்களும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 or 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ வந்து அதில் இருக்கிற ஜூஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிட்டு அதை எடுத்து நல்லா வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டிட்டு இந்த ஜூஸியை தான் நம்ம வந்து க்ரீமை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜூஸியை வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் வேஸ்லின் அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் அண்ட் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, அதாவது கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ அந்த பாக்ஸில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரேடியேஷன் இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஸ்கின்னில் நம்மளுக்கு வந்து நல்ல பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் குறையும். ஸோ நைட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்து பார்த்தாவே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நமக்கு பார்க்க போகிறது டார்க் சர்க்கிள்ஸ், ஐ கீழே இருக்குல்லைங்க, டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுற க்ரீம் தான். ஸோ இதுக்கு நம்ம டொமேட்டோ வந்து எடுத்துருக்கோம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஜூஸி மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து நிறைய வந்து ஜூஸி கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அளவு எடுத்துகிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அந்த அளவு எடுத்தால் கூட போதும். இப்போ இந்த ஜூஸியை வந்து நம்ம வந்து ஒரு க்ரீமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். டொமேட்டோவோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அண்டர் ஐ இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸை வந்து நீக்கிட்டு பிரைட்டன் கொடுக்க ஆரம்பிக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி இதே மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக மார்னிங் குளிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது லிப் பாம் க்ரீம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒன்றுங்க. பீட்ரூட் வந்து ஒரு 1/2 பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவிக்கோங்க. அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் வரும். அது கூட ஒரு 1 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செஞ்ச இந்த 4 க்ரீமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது காசு வந்து அதிகமாக வெளியே செலவு பண்ண தேவையில்லை. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.